எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே கூட வீட்டில் தயாரிச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம், என்ன அளவில் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்களை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறோன்றது மட்டும் இப்போ சொல்ல போகிறோம். இந்த எண்ணெய் தயாரிக்கும் முறையை நான் கண்டுபிடிக்கலைங்க. ஆயிரம் வருஷமாக நம்மளோட முன்னோர்கள் சித்த ஆயுர்வேத முறைகளில் எண்ணெய் எப்படி காய்ச்சுவாங்களோ அந்த முறை தாங்க இப்போ நாங்கள் பின்பற்றிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் இந்த ஆயிலை எப்படி காய்ச்சுறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். எதனால இந்த முறையில் காய்ச்சுறோம், 1000 வழிகள் இருக்குது எண்ணெய் காய்ச்சறதுக்கு, அதில் இந்த முறையை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற விஷயத்தையும் இதில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த முறைக்கு உங்களுக்கு பச்சை மூலிகைகள் தேவைப்படும், அதுக்கப்புறம் காஞ்ச மூலிகைகள் தேவைப்படும். காஞ்ச மூலிகைகள் எல்லாத்தையுமே அரைச்சி பொடியாக்கி 1:16 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கணுங்க. ஸோ இந்த கொதிக்க வைக்கிற விஷயம் ஒரு 16 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் வரைக்கும் கூட எடுக்குங்க. இப்போ நம்ம பண்ணுறது கஷாயம் காய்ச்சும் முறை. ட்ரை இன்க்ரீடியன்ஸை தண்ணி கூட கலந்து அதை நம்ம கொதிக்க வைக்கிறோம். பொறுமையாக கம்மியான சூட்டில் ஒரு நாள் ஃபுல்லாகவே அது கொதிச்சிட்ருக்கோங்க. அது 1:4ன்ற ரேஷியோவுக்கு கம்மியாகி வரணுங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணி ஊற்றணுன்னா 1/4 லிட்டராக கம்மியாகிற வரைக்கும் நம்ம அதை காய்ச்சிட்டு இருக்கணுங்க. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே அதை நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். இந்த மெஷின் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு பேட்ச் ஆயிலுமே நாங்கள் கையால் தான் பண்ணிகிட்ருந்தோம். 2 நாள் 3 நாள் ஆகும், தூக்கம் இல்லாமல் ஃபுல்லாக கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருப்போங்க. ஆனால் இப்போ இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கஷாயம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வோட ஃப்ளேமை சுத்தமாக கம்மி பண்ணிவிட்டு அப்படியே அதை ஆற விட்டுறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி கஷாயம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ நம்ம பண்ண ப்ராசஸில் என்ன ஆகும்னா, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லேருந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இந்த கஷாயத்தில் நல்லாவே இன்ஃப்யூஸ் ஆகிருக்குங்க. அதே ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லேயே ஆயில் சால்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்குங்க. ஸோ அதையும் நம்ம ஆயிலில் போடும்போது அது ஆயிலையும் இறங்கிடுங்க. கஷாயம் ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கும்போது அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லா பச்சை மூலிகைகளும் எடுத்து நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கணுங்க. அந்த மெஷினை ஃபுல்லாக கழுவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு அதில் அந்த பச்சை மூலிகையில் போட்டு கலக்கணுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, பச்சை மூலிகையில் இருக்க ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், அதாவது ஆயில் சால்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாமே ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகுங்க. ஸோ அந்த கஷாயத்தில் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆயிலில் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். நார்மலாக ஆயில் காய்ச்சும் போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறுமை எண்ணெயில் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு காய்ச்சுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, ஒன்லி ஆயில் சால்யூபிள் விட்டமின்ஸ் மட்டும்தான் அந்த எண்ணெயில் இறங்கும். இதே நம்ம கஷாயம் காய்ச்சி எடுக்கும்போது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸும் இருக்கும், ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் நாங்கள் இந்த ப்ராசஸை சூஸ் பண்ணோங்க. அடுத்தபடியாக இந்த ஆயில் ரெடி பண்ணும்போது நான் சொன்ன போல எண்ணெயில் நம்ம பச்சை மூலிகைகளை போட்டாச்சு, அது கூடவே கஷாயமும் எடுத்து நம்ம கலந்துக்கணுங்க. இதுக்கான ரேஷியோ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அந்த ரேஷியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெஷினில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டுங்க. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளே தான் இந்த ஹீட் சோர்ஸ் மெயின்டைன் ஆகுங்க. நாங்கள் என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோன்னா, ஆவரேஜாக 80 டிகிரி செல்சியஸில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோங்க. ஆயுர்வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எண்ணெய் காய்ச்சும் போது எண்ணெயை ஒரே நாளில் காய்ச்சிட்டா அந்த எண்ணெயோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. அதுவே ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் அந்த எண்ணெயை நம்ம காய்ச்சினோம்னா நம்ம போடுற மூலிகைகளில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் அந்த ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேங்க. அதாவது இந்த ப்ராசஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, இதுதான் நம்பர் 1 அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணுங்க. ஸோ அதனால் ஒரு சில ஆயில் ஹீட்டே இல்லாமல் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ஆயில் ஸ்லோ ஹீட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ஆயில் ஹை ஹீட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட யூசஸும் அதோட பயன்பாடுகள் அதோட குணநலன்கள் எல்லாமே மாறுபடுங்க. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிக்கணுங்க. எங்களுக்கு இது நல்லாவே இருந்துச்சு, அதனால் இந்த மெத்தட் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க, உங்களோட தேவைக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 லிட்டர் எண்ணெயாவது காய்ச்சுங்க. அப்போ தான் அதில் 1.25 1.5 லிட்டர் எண்ணெயாவது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மித்தது எல்லாமே அந்த மூலிகைகள் உறிஞ்சிரும். அது நீங்கள் உட்காந்து பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதோட குவாலிட்டி கம்மியாகும். ஸோ அதனால் அது எவ்வளோ ட்ரெயின் ஆகுதோ அதோட விட்டுட்டு இருக்கிறத எடுத்து கொட்டிட்டு மீதி இருக்கிற எண்ணெய் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய், கஷாயம், அது கூடவே அரைச்சி வச்ச பச்சை மூலிகை, இது மூணையும் கலந்துட்டு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கிறோங்க. ஆரம்பத்தில் எண்ணெய்
அந்த பச்சை மூலிகை கூடயும் கஷாயம் கூடயும் கலக்காதுங்க, தனியாகவே இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் போக 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 அதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்ற அந்த கஷாயம் வந்து திக்காகுங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருங்க. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இன்னும் ஸ்லோவாக வந்து ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. எதனாலனா தண்ணி இருக்கும்போது கட்டாயமாக வந்து நீங்கள் என்ன தான் சூடு வச்சாலும் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தாண்டாதுங்க. ஆனால் தண்ணி குறைய எண்ணெய் வந்து சூடு ஜாஸ்தி ஆகுங்க. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 110 120ன்னு போச்சுன்னா ஆயிலோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் வந்து 80 90க்குள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குவாலிட்டி நல்லாவே வருங்க. இந்த ப்ராசஸ் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குங்க. ஏன்னா வந்து எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. கொஞ்சம் வந்து ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குவேன் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணக்கூடாது. பண்ணோம்னா எண்ணெய் வந்து தீஞ்சு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எண்ணெய் மாறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் வந்து கட்டி கட்டியாக இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா கூழ் மாதிரி தண்ணி ஆச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் தண்ணி குறைய அது மறுபடியும் வந்து நல்லாவே திக்காகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது நமக்கு நல்லாவே தெரியுங்க. அது அள்ளி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கஷாயம் அந்த எதுவுமே வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது, எல்லாமே ஒரே இதுவாக தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும்போது கரண்டியில் ஒட்டாமலும் வருங்க. அதோட இது எப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னா அதில் இருக்க மூலிகைகளை எடுத்து நம்ம கையில் வச்சு திரிச்சோன்னா திரி மாதிரி அழகாக வருங்க. ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. எண்ணெய் வந்து 90லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கையில் திரிச்சா திரி மாதிரி வருதுங்களா, அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை கூல் டவுன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், உங்களோட ஹெர்பல் ஆயில் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுதான் வந்து ஹெர்பல் ஆயில் பண்ணுற ப்ராசஸ்ங்க. இதுக்கப்புறம் இந்த ஆயிலை எடுத்துகிட்டு இது கூடவே வந்து சடாமாஞ்சி, அதுக்கப்புறம் வந்து வெம்பாலப்பட்டை, அது கூட முயலோட ரத்தம், இது 3யும் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமான சூட்டில் வச்சோம்னா முயல் ரத்தம் ரெடி ஆகிடுங்க. இந்த ஹெர்பல் ஆயில் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்குங்க. ஆனால் வந்து நம்ம முயலோட ரத்தம் போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே சிகிடு வாசனை வர ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நம்ம வந்து ஹெர்பல் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கஸ்டமர் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ரேபிட் ஆயில் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்போங்க. போன மாதம் மட்டும் ஒரு 4 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஆயில் ப்ராசஸ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் நேரில் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாருக்குமே முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா வந்து உங்களை என்னோடய வீட்டில் 3 நாள் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இதை சொல்லித்தரது வந்து எனக்கு வந்து ஆகாத காரியங்க. அதனால தான் மெனக்கெட்டு இந்த வீடியோ எடுத்து போடுறேங்க. இது மூலிமா நீங்கள் உங்களுக்கான ஆயில் நீங்கள் தயாரிச்சிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியே விற்கிறதுக்கு ஆயில் தயாரித்து கொடுத்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. இந்த எண்ணெயை ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தால் முடி கொட்டுறது நல்லாவே கம்மியாகி புது முடி நல்லாவே முளைக்குதுங்க. உடம்பு சூடும் நல்லாவே குறையுதுங்க. நல்ல விஷயங்களை நம்ம 4 பேருக்கு சொல்லித்தரணும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், நீங்களும் இதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தாங்க. Sridhar, hi, good morning. எப்படி இருக்கீங்க? I just took a video of my hairs. எப்படி இருக்கு currently? I started applying it from March 11th. அதனால you can take it as 3 months. 3 monthsக்கு வந்து I see a lot of difference in Sridhar. நிஜமாவே I'm so happy. பாருங்க, I'll send you the video.